நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது. ஏசோனா நம்முடைய சுயபலத்தில் ஒன்றும் சாதிக்கப்பட முடியாது. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் ஆகும் என்று சொல்கிறது. ஏசோனா மாம்சம் ஒன்றத்துக்கும் உதவாதது, மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றத்துக்கும் உதவாது. வேதத்தில் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், மனுஷன் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு என்று சொல்லுகிறார். ஏசோனா நம்முடைய சுயபலத்தில் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரப்பட முடியாது. தேவன் அப்படியாக யாரை அழைத்திருக்கிறாரோ, யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்தான் தேவன் அழைத்திருக்கிறார், அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதற்கான தேவனுக்கு நன்றி சொல்லலாம். தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய பாசம் சொன்னாங்க, இடத்திலே தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக சொல்லும் பொழுது நான் தேவனிடத்தில் கேட்டுக் கொண்டேன். அப்படியே உட்கார்ந்து ஜெபிக்கப்படும் ஆவி என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். அப்படியே ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்தார். அந்த வசனத்தின் பிரகாரம் தான் நான் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியாக நீங்க புத்தகத்தை வேதத்தை எடுத்துக்கொண்டீங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 14, 17, 18 வசனங்கள். 2 Corinthians 16, 17, 18. Nevertheless, when it shall turn to the Lord, the veil shall be taken away. Now the Lord is that Spirit. Where the Spirit of the Lord is, there is a liberty. But we ought, with open face, beholding as in a glass the glory of the Lord, are changed into the same image from glory to glory, and even as by the Spirit of the Lord. அவர்கள் கட்டிடத்தை மனம் திரும்பும் போது அந்த முற்காடு ஏற்படுத்தும் போது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை இல்லை. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையை அழைத்து மறுபடியும் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை சொன்ன, எங்கே ஆவியானவர் உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தை மாத்திரம் தான் கொடுத்தார். சரி, அப்படியே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் நீங்க அகஸ்டின் நிற்கும் போது ஒரு வார்த்தை சொன்ன இடத்துல எங்கே ஆவியானவர் விடுதலை என்று சொல்லி, அதனால ஆவியானவர் கன்ஃபார்ம் பண்றாங்க இடத்துல. சரி, நாங்கள் நினைக்கலாம் அந்த முக்காடு என்று சொல்லும் பொழுது நாம் முகத்தை நாம் எதற்காக மறைக்கிறோம் என்று சொன்னா, அது முக்காடு என்று சொல்லப்பட்டிருக்கிற 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சொன்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கும் பாவம் செய்கிற மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு திரைச்சலை வருகிறது. அந்த திரைச்சலை தான் கிழிக்கப்படணும். மனுஷன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் ஒழிய அந்த திரைச்சலை கிழிக்கப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசுனா நாம் பாவத்தில் அநேக ஜனங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா பாவத்தில் அப்படியே தரிச்சிருக்கிறாங்க, பாவத்துல லயிச்சு போயிருக்கிறாங்க. ஏசா பாவத்தை செய்யறோம், யாரும் வெளியரங்கமா செய்ய மாட்டான், ரகசியமாக. வேதம் சொல்லுகிறது, நீ ரகசியமாய் செய்கிற பாவத்தை நான் கூரைக்கு மேலே கொண்டு வர கர்த்தர் சொல்லுகிறார். அதே மாதிரி நீ ரகசியமாய் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசுனா பாவத்திலிருந்து ஒரு மனுஷன், பவுல் சொல்லுகிறார், அந்த முக்காடு நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். மனம் திரும்பினால் ஒழிய. ஏசுனா அநேக கரங்களே அநேக ஜனங்கள் பாவத்துலதான் பாவத்தை மறிச்சு போயிருக்கிறாங்க, பாவத்தை தரிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜபத்துல ஒரு தேவதாசன், மனித தேவ ஸ்திரீகள் புருஷன் ஜபத்துல தரிச்சிருக்கிறாங்களோ அப்படி அநேக பாவத்துல லயிச்சு போயிருக்கிறாங்க, பாவத்துல அப்படியே தரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பாவத்தில் வெளிப்பட அவர்களுக்கு விடுதலை இல்லை. அந்த மனம் திரும்ப, தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். கல்வாரி சிலுவைக்கு முன்பாக 2:4-7 சொல்லுகிறார், உங்கள் பொல்லாத வழியிட்டு மனம் திரும்பணும், கர்த்தர் பக்கமாய் திரும்பணும் என்று சொல்லுகிறார். நாம் மனம் கர்த்தர் பக்கமாய் திரும்பும் பொழுது அந்த முக்காடு திரைச்சலை கிழிக்கப்படுகிறது. நமக்கும் தேவனுக்கும் இடையே ஏன் அந்த திரைச்சலை வருது சொன்ன, பாவத்தின் நிமித்தமாக, ஒரு அக்கிரமத்தின் நிமித்தமாக அந்த திரைச்சலை வருகிறது. நமக்கு பதில் கொடுக்க கூடாதபடிக்கு அந்த திரைச்சலை மறைக்கப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆவியா இருக்கிறார், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கு விடுதலை உண்டு. யோவான் 4
சின்ன சின்ன நம்ம சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க நல்லதுக்கு போய் பேசலாம்னு சொல்லுவாங்க, ஆனா கெட்டதுக்கு போய் பேசக்கூடாது. அது நல்ல போய் கெட்ட போய்னா ஒன்றும் கிடையாது. எல்லாமே போய்னா பொய் தான். தேவனோட வாக்குல ஒரு கூட்டுதலும் இல்லை, ஒரு கழித்தலும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் இருக்கிறதை சொன்ன மாதிரி தான் சொல்லணும். நான் கூட்டி கழிச்சல பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுனா தேவ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்க ஒரு விடுதலை இருக்கிறது. அநேக சமயம் நினைக்கிறாங்க வீட்டிலே உட்கார்ந்துட்டு இருந்தா ஆவியானவர் வந்து அவரை தொட்டு விடுதலை கொடுக்க சொல்லி நடக்காது. நீ சபையை தேடி வரணும். வேத வசனம் சொல்லுகிறது பரிசுத்தவான்கள் கூடி வருவது விட்டு விடப்படக்கூடாது. பரிசுத்தவான்கள் இணையும் பொழுது, அந்நிய பாஷையில பேசும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, யாரோ பிசாசு பிடிச்ச மனுஷனை கொண்டு வந்தாக்க அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது அவன் விடுதலை பெறுகிறான். ஏன்னா ஆவியில நிரம்பின அந்நிய பாஷை பேசணும். அதுதான் அங்க எங்கே ஆவியானோட அங்க விடுதலை உண்டு. நாம் தொழுது கொள்ள ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்ளப்பட பொழுது அங்க நிச்சயமாய் தேவன கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறார். அப்படியே அந்த இடத்துல வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் வார்த்தை தேவனாக கர்த்தர் அவர் யோவான் 1:1 சொல்ல ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, வார்த்தை தேவனோடு இந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் அந்த வார்த்தை. சோ அந்த வார்த்தை எப்படி சொன்னா இயேசுவுடைய வார்த்தை நமக்கு முன்பாக கண்ணாடி போல இருக்கிறது. ஏன்னா தேவனாக கர்த்தர் ஆவியானவர் நம்மை ஆராய்ந்து அறிகிற ஒரு தெய்வம். நீ ரகசியத்துல பாவத்தை செஞ்சாலும் சரி, உன்னை ஆராய்ந்து அறிகிற ஆவியானவர் உலகம் உலாவை கொண்டிருக்கிறார். மண் தேவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் கண்கள் இங்க பூமியை உலாவை கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நினைக்கிற மனுஷனுக்கு மனுஷன் மறைஞ்சிடலாம், ஆனா தேவன கண்களுக்கு நாம் மறைக்கப்பட முடியாது. தேவ கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறது. தேவ கண்கள் நம் மீது பதிந்திருக்கிறது. இயேசுன்னா நம்முடைய பிள்ளைகள் பாவத்துல விழுந்து விடக் கூடாது என்பதற்காக தான் அவர் இரவும் பகலுமாக நம் மீது நோக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல மனிதன் மனம் திரும்பணும். ஒரு வார்த்தை எப்படின்னு சொன்னா நமக்கு நம்ம முகத்தை கொண்டு போய் கண்ணாடியில பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய முகம் தான் அந்த கண்ணாடியில தெரிகிறது. அப்படிதான் அவர் வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது நம் பாவங்களை நம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நமக்கு ஆவியானவர் தான் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர். ஆவியானவர் நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர். ஆவியானவர் நமக்கு மீட்பை கொடுக்கக்கூடியவர். ஆவியானவர் மனம் திரும்பலை கொண்டு வரக்கூடியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சவுல் தமஸ்கு வழியிலே போய் கொண்டிருக்கப்படும் பொழுது ஆவியானவர் தான் அவரை தொட்டது. அவருக்கு ஒரு இடி முழக்கத்தை ஒரு சத்தம் வந்தது. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா என்று சொல்லி கேட்கிறார். அப்படியாக அந்த ஆவியானவர் அவர் தொட்ட உடன் அந்த க்ஷணத்திலே அவருக்கு ஒரு மறுரூபமாக்கல் வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் மனம் திரும்பணும். ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். சகோதர சகோதரி யாரை கேட்டுக்கொண்டுதான் சரி, நாம் சொல்லுகிறோம் ஏசு பாவத்துல ஏன் மரிச்சு போயிருக்கிறார்? நீ மனம் திரும்ப, கர்த்தர் பக்கம் உன் மனம் திரும்பப்பட வேண்டும். பாவத்தில் எவ்வளவு நீ வாழப்பட முடியும்? பாவத்தின் சம்பளம் மரணம். ஏசு பாவத்தை நிச்சயமா மரிச்சு வாங்கணும். பாவத்தை செஞ்சுட்டு மனம் திரும்பிட்டா ஏசு மன்னிக்கிறார். நீ பாவத்தை மனத்தில் மன்னிப்பது கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல யாருக்கு ஒரு ஞானம் இருக்கிறது. மோசமான படுகையில் இருக்கிறான்னு சொன்னா நீ சபைக்குள்ள கூட்டிட்டு வரணும். அது வேதம் சொல்லுற மூப்பர்கள் தான் அந்த எண்ணெய் பூசி அவன் ஜெபம் பண்ணுவாங்க. அவன் ஜெபம் பண்ணி விடுதலை ஆவியான விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பழைய படம் சரி, ஆவியான ஜலத்தின் மீது அசைவாடன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் ஒரு மனுஷன் ஒரு அப்படியாக வயது முதிர்ந்தவர் தான் மிகவும் வியாதியின் படுக்கையில் இருக்கிறார். அப்போது அவருடைய நண்பர் வந்து சொல்லுகிறார், நீ கொஞ்ச நேரம் இயேசுனுடைய அந்த பிரசன்னத்தை நீ உணரப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர் கேட்கிறார். இருக்கப்பட கொஞ்சம் விதத்துல கூட நீ ஏன் இயேசு பிரசன்னத்தை உணரப்படக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அப்போ சொல்ல, நண்பனே, நான் வந்து இப்பொழுது மாத்திரம் இல்லை, 40 வருஷமாக நான் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தான் கொண்டிருக்கிறேன் சொல்லி சொல்லுகிறார். 1 வருடம் அல்ல, 2 வருடம் இல்லை, 40 வருட காலங்கள். ஏன்னா தேவ பிரசன்னம் நமக்குள்ளே கிரியை செய்கிற
மலையில முன்னாட்களிலே பார்க்கப்படும் பொழுது சோ அந்த இடத்துல வந்து ஒரு மனிதன் எப்பொழுதுமே போயிட்டு அந்த மலைக்கு முன்னால் நின்று அந்த மலை எப்படி குடைந்து வைத்திருக்கிறதோ அதுக்கு முன்பாக தினமும் போய் அந்த குடைந்து வச்சிருக்கிறத பார்த்துட்டு வருவார். சோ அதை பார்க்க என்ன ஆயிடுன்னா அந்த மலை எந்த வடிவில குடைந்து வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அந்த மலை முகம் மாறி விடுகிறது. ஏன் சொன்னா அது ஒரு வருடம் அல்ல, எத்தனையோ வருட காலங்கள் போய் அதை பார்த்துட்டு வந்து கொண்டிருக்கிறான். சோ அதனால அவர் முகம் வந்து அது போலவே மாறிவிடுகிறது. அப்போ ஒரு சின்ன பையன் போயிட்டு அந்த இடத்துல அப்ப அந்த மலைக்கு முன்பாக தினமுமா பார்க்கிறான். சோ இந்த வடிவமைப்பு இருக்கிற ஒரு மனிதன் முன்னே வந்தால் அவர் இன்னும் வரவில்லை என்று சொல்லி தினமாக அந்த மனிதனுக்காக அவன் காத்திருக்கிறான். ஆனா அந்த மனிதன் வருவது கிடையாது. இந்த சின்ன பையனுக்கு வயது கொஞ்சம் பெரிய வயசு ஆயிடுது. சோ அந்த பையன் வந்து வயசு ஆயிடுச்ச பிறகு ஒரு 25 வயசு இருக்கலாம் அல்லது 30 வயசு இருக்கலாம். அவர் ரோட்டில் நடந்துட்டு போயிட்டு பொழுது அவர் எதிர்மாற ஒரு மனிதன் வந்து கொண்டிருக்கிறார். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன முகமும் அந்த மலையில் வடிவமைத்து வைத்திருக்கிற அந்த வடிவ அமைப்பு ஒரே மாதிரிதான் இருக்கு. சோ அவ கண்டுபிடிச்சுட்டான், ஓ இந்த மனுஷன் தான் நான் தேடிக்கிற மனுஷன் இவர்தான் சொல்லி அந்த வடிவமை பார்த்தான். ஏன் சொன்ன அந்த மனுஷன் தினமுமாக போயிட்டு அந்த குகைக்கு முன்னால நின்றுட்டு தன் முகத்தை அந்த வடிவம் பார்க்க அந்த வடிவம் இவர் முகமாகவே மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஏன் சொன்னேன்னு சொன்னா ஏசப்பாவை நாம் ஏற்றுட்ட பிறகு, ஏசப்பாவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய இயேசுவின் முகத்தை நாம் தினமுமாக வார்த்தையிலே நாம் பார்க்கணும். தியானிக்க நாம் பார்த்தேன், தியானம் செய்யும் பொழுது அவர் முகத்தை பிரதிபலிக்க செய்யணும். ஏசனா அப்பதான் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறப்பட முடியும். நீ மனம் திரும்பினாலுடைய, பாவத்திலிருந்து மனம் திரும்பினாலுடைய, ஏசனா நீங்க அப்போஸ்தலர் புத்தகம் 10:43 வசனத்தை வாசிங்க. Acts 10:40. To him give all the prophets witness that through his name whosoever believeth in him shall receive remission of sins. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். நாம் இயேசுவை உண்மையாக நம்முடைய இருதயத்திலே சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அவருடைய முகத்தின் அந்த சாயல் நமக்கு வருகிறது. அவர் சாயலாகவே நம்மை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சாயலாக வெறும் முகத்தை மாத்திரம் படைச்சு சொல்லி நினைக்கப்படக்கூடாது. அவருடைய ஸ்வபாவங்கள், அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வரணும். அவருடைய அன்பு, மன உருக்கத்தின் ஆவி நமக்குள்ளே கிரியேட் செய்யணும். அப்ப ஏன் சொன்னா நாம் மனம் திரும்பும் பொழுது ஆவியானவர் தான் நமக்குள்ள அந்த உணர்வை கொண்டு வருகிறார். மனம் திரும்புதலுக்கான ஒரு உணர்வை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், பாவம், அந்த பாவத்தை மனம் திரும்புவதற்கு நாம் சுயத்திலே மனம் திரும்பப்பட முடியாது. ஆவிய நமக்குள்ளே கிரியை செய்தாலுடைய, ஆவிய நம்ம கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்கப்பட வேண்டும். நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா நீ அப்படியேதான் இருக்கணும். மரிக்கும் வரையிலும் எப்படிதான் இருக்கணும். நாம் கீழே இறங்கி வரணும். கீழே இறங்கி வரும் குழந்தைக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லணும்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அந்த ஸ்தானத்துக்கு நாம் இறங்கி வரணும். அந்த மாதிரி எல்லா காரியம் நாம் கீழே இறங்கி வந்தாலுடைய அப்படிதான் ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வார். ஆவியர் பாவத்தின் உணர்த்துதலை நமக்கு கொண்டு வருகிறார். பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு ஆவியானவர் கிரியை செய்கிறார். பாவத்தை விடுதலை பெறுவதற்கு ஆவியானவர் விடுதலை கொடுக்கக்கூடிய, எங்கே ஆவியானவர் உண்டோ அந்த விடுதலை உண்டு. சில இடங்களில பாத்தீங்கன்னா வியாதிப்பட்ட உடனடியாக வியாதிப்படுத்த படுக்கையில் இருக்கிறவங்க, பிசாசை பிடிச்சவங்க, அப்புறம் மற்ற பாவ சுபாவத்தில் இருக்கிறவங்களை போயிட்டு அவங்க எங்க தர்காவுக்கு கொண்டு போறாங்க, மந்திரவாதியை கொண்டு போகிறார்கள். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. சொன்னா இயேசுவால் மட்டும்தான், ஏன் மனுஷகுமார் விடுதலையாக்கினால் நீ மெய்யாகவே விடுதலைப்பட்ட வேதவசனம் சொல்லுகிறேன். மந்திரவாதி உன்னை விடுதலை செய்ய முடியாது. குறி சொல்ல உன்னை விடுதலை செய்யப்பட முடியாது. தர்காவை எவனும் விடுதலை செய்யப்பட முடியாது. ஏசப்பா வந்தாலுடைய 38
அநேக நினைக்கலாம், அநேக வாலிப பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு மறைவை பாவம் செய்து விடுவாங்க. ஏன்னா மனுஷன் பார்த்துட்டான்னு சொல்லி எங்கேயோ ஓடி ஒழிச்சு பாவம் செய்யறாங்க. ஆனா மேலும் ஒருத்தர் பார்க்க சொல்லி யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் சொல்லுகிறார், எல்லா இடத்திலும் உள்ளாவிக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வமாக, எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிகிற தெய்வமாக. அவருக்கு மறைவானது இந்த உலகத்திலே ஒன்றுமே கிடையாது. மனுஷனுக்கு மனுஷன் மறைவு சொல்லி நினைக்கலாம், நடக்காது. ஏன்னா ஆவியானவர் அறிஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு நான் செய்கிற எல்லா அனைத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தெய்வமாக. அதனால அந்த வார்த்தை நமக்குள்ளே கடந்து போக விட்டு அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யணும். வார்த்தை வெறுமையா கேட்டுட்டு போய் ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டு விடக்கூடாது. வார்த்தை கேட்ட வேத வசனத்தின் பிரகாரமாய் வேத வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது நாம் முழுமையாய் மனம் திரும்பணும். பாவத்தின் மனம் திரும்பணும். கோபம், வெறுப்பிலே, கசப்பிலிருந்து, பிரிவினை, சஞ்சலங்கள், போராட்டங்கள், சந்தேகத்தை, ஆவிகள், அவிசுவாசம், அதைரியம், அவநம்பிக்கை, அசமதம் நம்ம விடுதலை பெறணும். விடுதலை பெறணும் சொன்னா ஆவியை நமக்குள்ளே கிரியை செய்யணும். ஆவி கிரியை செய்யணும், அந்த வார்த்தை நமக்குள்ளே போகணும். வசனம் நமக்குள்ளே ஜீரணிக்கப்படணும். ஏன் சொன்னா வசனம் நமக்குள்ளே ஜீரணிக்கப்பட சொன்னா நமக்குள்ளே கிரியை நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னால் செபித்த பொழுது வசனம் தான் அந்த கர்ப்பத்திலே கிரியை செய்தது. எசேக்கியேல் ஆவியை அந்த எலும்பு பள்ளத்தாக்கு கொண்டு போக பொழுது அங்கிருந்த ஆவியானவர் தான் கிரியை செய்தார். ஜலத்தில் ஆவி அசைவம் வேத வசனம் பழைய கூட சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் ஆவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நாம் தேவனுடைய வார்த்தை நம் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வரணும். ஒரு கண்ணாடியை போல கொண்டு வரணும். எப்பொழுதுமே ஒரு வார்த்தை நாம் தியானமா இருக்க 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 ஆவியை நமக்குள்ள ஒரு விடுதலை கொண்டு வருகிறார். அப்படி இயேசு அந்த வார்த்தை தியானிக்கும் பொழுது வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது அப்படியே சங்கீதம் 1:4 சொல்லுகிறது, நீ வாய்க்காலோடு நடப்பட்ட மரமா இருக்கிறார், அதனது காலத்தில் கனி கொடுக்கக்கூடிய மரமா இளையுதிர மரத்தை இருக்கிறார் சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது, ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது, அவருடைய வசனத்தை நாம் இரவு பகலுமாய் தியானம் செய்யும் பொழுது ஆவியை நமக்குள்ளே அப்புறம் விடுதலை கொடுக்கிறார். நம்மை கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சொன்னா மனம் திரும்பணும். ஜனங்கள் மனம் திரும்பணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சபைக்கு வர்றது மிக கடினம். சபை தான் வீட்டுக்கு போகணும். வியாதியப்படுத்திட்டு பிசாசை பிடிச்சிட்டு இருந்தா அவங்க சபைக்கு வர்றதில்லை. அவங்க வீட்டுக்கு நம்ம தான் போகணும். அங்கே அற்புதம் நடக்கிறது இல்லை. எங்கே ஆவியான விடுதலை உண்டு, கர்த்தர் ஆவி எங்கே இருக்கிறது அங்க நம் கர்த்தர் ஆவி சபைகளை வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி சபைகளை உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கதான் விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற மனிதன் நினைச்சு கொள்ளலாம், இப்படியாக தேவனிடத்திலே பிரகாரம் தான் நாம் செய்யணும். வேத வசனத்தை குழப்பப்படுத்தி நாம் பேசக்கூடாது. வேத வசனம் என்ன சொல்லணும் சொல்லுகிற மாதிரி சொல்லணும். கூட்டி கழிச்சு நம்ம பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நீ விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, அல்லது ஊழியர்கள் சரி, அதை பற்றி கவலை இல்லை. வேத வசனத்தால் தான் நாம் நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஈஸ்வரன்னா 18ஆம் வசனத்துல ஒரு வாசிங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையுமே மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். But we all, with open face, beholding as in glass the glory of the Lord, are changed into the same image from glory to glory, even as by the Spirit of the Lord. Amen. ஏசுனா அந்த முகத்தில் இருக்கிற மறைவை நாம் எடுக்கணும். மறைவுன்னு சொன்னா துணியை போட்டு மறைக்கிறத அவர் சொல்லல. நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஒரு திரைச்சல், பாவம் என்ற ஒரு திரைச்சல் கிழிக்கப்படணும். இன்னைக்கு மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலர் திருடிட்டு வருவாங்க. அவங்க என்ன பண்ண முகத்தை மட்டும் மறைச்சுக்குவாங்க. மறைச்சிட்டு அவங்க சிறைசாலை கொண்டு போவாங்க. பாவம் செய்வோம் அப்படிதான்.
முகத்தை மட்டும் மறைச்சிருப்பான். ஆனா உன் கிரியைகளை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். நாம் மனம் திரும்பி தேவ ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் வார்த்தை நமக்கு முன்பாக கண்ணாடியை போல வருகிறது. எப்படின்னு சொன்னா வேத வசனம் கண்ணாடி போல நமக்குள்ள என்ன இருக்கிறதோ. எம்ஆர்ஐ ஸ்கேனிங் போனீங்கன்னா அந்த ஸ்கேனிங் 30 நிமிஷம் எடுக்கிறாங்க. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனிங்ல உன் தலையில இருந்து கால் இருக்க ஊடுருவி போயிருக்கிற நரம்பு ரத்த நாளங்கள் எலும்புல காயம் எல்லாம் அப்படியே வெளியே கொண்டு வர அழகாய் படம் எடுத்து காட்டும். அப்படிதான் தேவனுடைய வசனம் எம்ஆர்ஐ ஸ்கேனிங் போலதான். ஏன்னா நம் இருதயத்தில் இருக்கிற பாவங்கள், நம் சிந்தையிலே, நினைவிலே, எண்ணத்திலே, யோசனை, ஆலோசனை இருக்கிற பாவ கரைகளை கண்ணாடியை போல தேவனுடைய வார்த்தை வேத வசனம் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நான் அப்படியே உட்கார்ந்து தியானிச்சு தேவ வார்த்தை அப்படியே தியானிச்சு கொண்டிருக்கப்பட தேவன் சொன்னார். ஒரே ஒரு வார்த்தையை அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனிங் பத்தி எனக்கு நினை போட்டுட்டே இருக்கிறேன். இப்ப நினைச்சேன் எம்ஆர்ஐ ஸ்கேனிங் போலதான் ஆண்டவருடைய வார்த்தை. நம்மை ஊடுருவி பார்க்கிற ஒரு வார்த்தை, ஆராய்ந்து அறிகிற ஒரு வார்த்தை அது. சோ நம்ம நினைக்கலாம் அந்த வார்த்தை எப்பொழுதுமே இந்த இடத்துல தவறுச்சான சொல்லி உடனடியாக கண்ணாடி நம்மளுக்கு காண்பிக்கும். நம் முகம் எந்த வடிவில் அதை அப்படியே கண்ணாடி நம்ம காண்பிச்சு கொடுக்கும். அதுதான் அந்த வேத வசனம். சோ நாம் அவருடைய வார்த்தை நம்முடைய கண்களுக்கு கண்ணாடி போல் இருக்கும் பொழுது நாம அதை திருத்திக்கணும். எங்க முகத்துல ஏதோ ஒரு காரியம் தவறா இருந்தது நம்ம பார்த்த தலை சரியா நம்ம சீவல் சொன்னா கூட அது கண்ணாடி பார்த்து தலையை சீரசிக்கணும். ஏன்னா வெளியில போகணும் தலை சலை சீவிட்டு தான் நம்ம போகணும். இல்லைன்னா வெளியில இருக்க வேடி பரிவாசம் பண்ணுவாங்க. அப்படித்தான் கண்ணாடி பார்க்கும் பொழுது வேத வசனம் முன்பாய் கண்ணாடியாய் வருகிறது. ஒவ்வொரு பிரசங்கியாரும் பிரசங்கம் பண்ணும்பொழுது, போதமான பிரசங்கம் பண்ணும் பொழுது வேத வசனங்கள் நாம் மொபைலிலே டிவியில கேட்கும் பொழுது அந்த வேத வசனங்களை கூர்ந்து கவனிக்கணும். அது என்ன சொல்ல சொல்லி பார்க்கணும். அந்த வேத வசனம் எப்படி சொல்லுகிறதோ அப்படி நம்மை மாற்றிக்கொள்ளும். ஒரே டைம் மாற்ற முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக மனம் திரும்பணும். கொஞ்சமா மனம் திரும்பி கல்வாடு சிலுவையின் பக்கமாய் திரும்பி விடணும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆவியை நமக்குள்ளே கிரியை செய்து அவர் சாயலாகவே நம்மை படைத்திருக்கிற தெய்வம் அவர் சாயல் நம்மை மாற்றி மகிமைக்கு மேல் மகிமை அடையும்படிக்காக, வெற்றிக்கு மேல் வெற்றி அடையும்படிக்காக ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசன்னா தாவீதை பத்தி எல்லாம் நினைச்சிருக்கிறார். அவர் சாதாரண சின்ன மேய்ப்பன் தான். அவர் போட்டிருந்த அழுக்கு உடைதான். நீ நான் பார்க்கும் பொழுது அப்படியே அந்த அழுக்கு உடைதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஆவியான அவர் நினைச்சு பார்க்கல. தாவீது ஒரே அடியாக மனம் திரும்பினான். திரும்பின உடனே தேவனாகிய கர்த்தர் தாவீதை இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை கொண்டு போனார். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவின் பிரதிபலிப்பு. அதுதான் இயேசுன்னா அவருடைய அந்த காரியங்கள் என்ன செய்த காரியங்கள் கண்ணாடி மாதிரி அவர் கண்களுக்கு முன்பாய் வந்தன. அதுக்காக தான் சங்கீதம் 51 அவர் எழுதினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எழுதின உடனே அவர் மனம் திரும்பினார். ஏன்னா மனம் திரும்பின உடனே ஆவியானவர் அவர்களுடைய கிரியை செய்ய ஆரம்பித்தார். அது மனம் திரும்புவதற்கு ஆவி கிரியை செய்தார். இப்பொழுது மனம் திரும்பி தன்னை முழுமையாய் அவருக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுத்த உடனே தேவனாகிய கர்த்தர் அவரை கொஞ்சம் கொஞ்சமா மகிமைக்கு மேல் வெற்றிக்கு மேல் வெற்றி கொண்டு போய் ராஜாவை நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருணங்களை கொடுத்திருக்கிறார், சமயம் கொடுத்திருக்கிறார். நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள. நாளை வரணும் சொல்லி நாளைக்கு மனம் தர சொல்லி நினைக்காதீங்க. இது யார் எந்த இடத்துல கேட்டுக்கொண்டாலும் சரி, நீங்க நாளைக்கு என்ன சொல்லி நினைக்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியும். சொன்னா வேதத்துல ஒரு மனுஷன் எல்லா தானிய களஞ்சிகளை எல்லாம் சேர்த்து வச்சுட்டா எத்தனையோ வருட காலங்கள் தான் உயிர் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனா தேவன் சொல்லி இந்த ராத்திரி மாத்திரம் எனக்கு தேவைப்படுது. நாளை வராது, அடுத்த நிமிஷம் என்ன சொல்லி நமக்கு தெரியும். இந்த நாள் மனம் திரும்பணும். இப்பொழுது நீங்க மனம் திரும்பணும். மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாய் நம் மனதை திருப்பும் பொழுது தேவன் ஆவியானவர் நமக்குள்ளே விடுதலை கொடுத்து மீட்பை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்த ஆவியானவர் தான் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரணும். அது இயேசு கிறிஸ்துவின் பிரதிபலிப்பை நம்ம கொண்டு வரணும். நம்ம வெறும் சபையில மாத்திரம் இல்லை, நாம் போகிற ரோட்டில் நடந்து கொண்டு போகும் பொழுதும் சரி, வேறு ஸ்தலத்தில் இருக்கும் பொழுதும் சரி, அல்லது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்களோ அல்லது கல்லூரியில படிக்கிறீங்களோ, எங்கே இருந்தா ஐடி கம்பெனி வேலை பண்ணா கூட
அங்க கிறிஸ்துவை பிரதிபலிக்க செய்யணும். ஐடி கம்பெனி போறவங்க கிறிஸ்துவ பிரதிபலி நிறைய செய்யறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன கிறிஸ்துவ சொன்னாங்க ரொம்ப வெக்கமாயிடுன்னு சொல்லிட்டு வேலை கிடைக்கும் போது கிறிஸ்துவை அவங்க அதிகமா நாடி தேடுறாங்க. ஆனா வேலை கிடைச்ச உடனே ஐடி கம்பெனி சொல்ல முடியாது நான் கிறிஸ்துவ சொல்லி. ஏன்னா அது பெரிய பாவம். சோ தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்தவர் அவர்தான், ஜீவனை கொடுத்தவர் அவர்தான், எடுக்கிறவரும் அவர்தான், நமக்கு விடுதலை கொடுத்தவரும் அவர்தான், நமக்கு சாதாரண மோசமான சூழ்நிலை மேலே தூக்கினவரும் அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நினைக்கிறது கிடையாது. எந்த இடத்துல போய் யாரை பற்றி நமக்கு கவலை இல்லை, யாரை பற்றி நமக்கு பயம் வேண்டாம், யார் நமக்கு நமக்கு நாம் யாரும் ஒன்றும் செய்ய போறது இல்லை. இயேசுவை எந்த இடத்துல போனாலும் நாம் பிரதிபலிக்க செய்யணும். ஹல்லேலூயா. ஆவியை நமக்குள்ளே கிரியேட் நாம் சும்மா இருக்க விட முடியாது. ஏசுனா ரெனால்ட் பாங்கி அவர்கள் அந்த ட்ரெயின்ல பிரயாணம் செய்யும் பொழுது அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் கண்ணில் தண்ணி ஊதிச்சே இருக்கு. ஏசுனா அந்த ரெண்டு கணவ பார்த்தது இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க. அதுதான் கிறிஸ்துவின் பிரதிபலிப்பு. ஏசுனா முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். அதற்காக தான் கிறிஸ்துவானவர் அவருக்குள்ளே இருந்து வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது மிக கவனமாய் வாசிக்கணும். அந்த வார்த்தை நமக்கு கண்ணாடி முன்பாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படியே நம்ம எப்பொழுதுமே இயேசுவை பற்றியே நம்ம நினைக்கணும், இயேசுவை பற்றியே நம்ம யோசிக்கணும். இயேசுவை பற்றி நம்ம சிந்திக்க 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 நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வருகிறது. முழுமையான மனம், 50-50 இல்லை, 100% முழுமையான மனம் திரும்புதல் நமக்குள்ளே வருகிறது. அப்பொழுது பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்புகிறோம். பாவம் என்று சொன்னா வெறும் விபச்சார வேசித்தனம் மாத்திரம் அல்ல, ஒரு பொய் பேசுவதை பாவம். ஆனா ஒருத்தர் சொன்னாங்க நல்லதுக்கு பொய் பேச, கெட்டதுக்கு பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி. நான் சொன்னேன் அந்த மாதிரி சொல்லி பழக்க இல்லை. நல்லது கெட்டது பொய்னா பொய் தான், பொய் சொல்லக்கூடா சொல்லக்கூடாதுதான். அதனால பொய் நாம் பேசக்கூடாது. பொய் கூட ஒரு பாவம் தான். அநேக காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் கூட பாவம். சின்ன சின்ன காரணம் அப்படியே உடனடியாக நம்ம அப்படியே அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா நான் காரியங்களை சொல்லும் பொழுது அப்படியே உடனடியாக அந்த ஒரு டென்ஷன் தலையில போயிடுது. ஏன் தெரியுமா? அந்த வேத வசனம் நம்மளுக்கு கிரியை செய்யறது. வேத வசனம் நாம் கிரியை சொல்லி நாம் இடம் கொடுக்கணும். சோ அதுதான் நம்ம அமைதிப்படுத்துகிறது. இயேசு கூட அந்த படகுல பிரயாணம் செய்யும் பொழுது உடனடியாக கோபப்பட்டிருக்கலாம், ஒன்றும் சொல்லல. அந்த புயலை பார்த்து அலைகளை பார்த்து அமைதலா இருக்க மாத்திரம் சொல்றான். உடனடி அமைதலாயிடுச்சு. சோ நமக்குள்ள இருக்கிற கிரியைகள் எல்லாம் நீக்கப்படணும். ஆவியானவர் அதை வெளியே கொண்டு வரணும். ஒவ்வொன்றா வெளியே கொண்டு வருவதற்கு நாம் இடம் கொடுக்கணும். ஏன்னா அநேகர் இதை கேட்டுக்கொண்டதை எந்த இடத்துல ஆளுங்க ஏற்றுக்கொண்டாலும் தெரியாது. ஆனா மனம் திரும்பி இயேசுவை நோக்கி பார்க்கப்படும் பொழுது ஆவியான உனக்கு ஒரு உணர்தலை கொண்டு வருவார், ஒரு உணர்வை கொண்டு வருவார். நம்ம பாவத்தில் இருக்கிறோம், இனி நம் மனம் திரும்பிடணும், இயேசு பக்கம் திரும்பிடும் சொல்லி அப்ப ஒரு உணர்வை ஆவி கொண்டு வருகிறார். உடனே ஆவி நமக்கு விடுதலை கொடுக்கிறார், ஒரு மீட்பு, ஒரு ரட்சிப்பை உண்டாக்க செய்கிறார். இயேசுவை சொந்த ரட்சகரால் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஏற்றுக்கொள்ள போகிற அநேக ஜனங்கள் இயேசுவை பிரதிபலிக்க செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்கணும். மாமிசம் வெளிப்படக்கூடாது. மாமிசம் ஒன்றத்துக்கு உதவாது. இதே மாதிரி மாமிசத்துல பேச்சு நாம் ஜெபிச்சுக்கணும். ஒரு பிசாசு பிடிச்ச கொண்டு வந்தாலும் சரி, ஆவி நிரம்பல போய் திடீர்னு போய் அந்த மனுஷனுடைய கை செஞ்சு அந்த ஒன்று பிடிச்சிக்கணும். ஏன்னா பெங்களூர் அப்படித்தான் நடந்தது. சோ அந்த மாதிரி ஆவிய நிரம்பணும். ஆவி அந்நிய பாஷை பேசி 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 அந்த ஆவிய உயிர்ப்பிக்க செய்யணும். எந்த இடத்துல அது கொஞ்சம் டவுனா இருக்குது, அது அப்படியே மறுபடியும் நீ தூக்கத்துல விழிச்சினா கூட அந்நிய பாஷை பேசுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ளே ஒரு விடுதலை வரும், ஒரு பயத்துல ஒரு விடுதலை வரும், ஏன்னா ஒரு திகில ஒரு விடுதலை வரும். அந்நிய பாஷை பேச ஆவிய நிரம்ப, ஆவி நமக்குள்ள கிரியை செய்ய ரகசியமான பாவம் நிர்மலமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு, முழு வெள்ளத்தோடு நாம் இயேசுவை ஆராதிக்கணும். அப்பொழுதுதான் நாம் இயேசுவை பிரதிபலிக்க செய்யப்பட முடியும். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன் சொன்னா அதிகமான வசனத்தை நான் போக விரும்பல. இந்த 3
நமக்குள்ள கிரியை செய்யணும். Amen. இயேசுனா நம்ம புதிய மகிமைக்கு மேல் மகிமை அடையணும், வெற்றிக்கு மேல் வெற்றி அடையணும். ஏன்னா நிறைய விளையாட்டு வீரர்கள் படிக்கிறவங்க எல்லாம் இன்னும் படிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னு சொன்னா வெற்றிக்கு மேல் வெற்றி அடைய சொல்லிதான் படிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. சோ நம்ம வேதவசனம் வாசிக்க ஆவிக்கிற வாழ்க்கையில மகிமைக்கு மேல் மகிமை அடையணும், வெற்றிக்கு மேல் வெற்றி அடையணும். நான் தேவனுக்கு நன்றி சொல்லலாம். தேவன் கொடுக்கப்பட்ட இந்த தருணத்துக்கும் நீங்கள் கொடுக்கப்பட்ட தருணத்துக்கும் நான் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். Once again, we pause in the holy presence with our adoration, Lord. The blood of Jesus covered my master. Thank you, Lord. Your glory, your blood is covered inside my master. Thank you for the wonderful God's message you spoke through the word of God, my master. This is a blessing word, It's a challenging word, This is a living water and living bread for your children, Help us to meditate upon the word of God, my master. Day and night and the noon time, to walk according to the word of God, Thank you for the wonderful message you gave, Thank you for the anointing should be rich and real upon your child, Thank you for the wonderful God's blessings upon your children, Lord. Let us take this blessing to someone, my master, who are drowning, who are gone astray, who are don't know the faith of the Lord Jesus Christ. We take this message to someone, my master. Such an anointing we also need, my master. Thank you for such a love we need, Surely you will do it, my master. This message should not go in vain, It should be used by the word of God, by the power of the Holy Spirit in our life, Thank you for the bringing of 30 and 60 and 100 in Liberia, Thank you for the wonderful God from 9 to 12 o'clock. It is your visitation of the Holy Spirit, taking control of our life even after the service. There is no any evil communication, there is no any misunderstanding that should come, my master. Only you are to overrule our life, Only the Holy Spirit taking control, Who all miss this message, miss this blessing, Let them receive your blessing, Thank you for the wonderful God visitation to church, Thank you for the healing offering, my master, should be multiplied and multiplied to the church and as well for your children. Amen. நாமும் இயேசுவின் கிருபையும் பரிசுத்தம் அனைத்தும் சந்திக்கப்பட்டமாக நாம் ஒவ்வொருவருக்கும் நிலைத்து நிற்கட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.